ஹாய் guys, வெல்கம் பேக். இது பார்க்கும்போது ஏதோ கான்செர்ட்ல மைக் பிடிச்சி பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படி மட்டும் ராக் நினைச்சிடாதீங்க. பேண்ட். காத்தை விட ஸ்பீடா வந்து பேட்டிங் பண்ணக்கூடிய ஆட்கள், அதனால வந்து இந்த மாதிரி சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போயிடுவாங்கன்றீங்களா? ஐயோ கம்மனு பிளேயரே உள்ள இருந்தாலும் அவன் தான் தெரியா மறைச்சிட்டு. இப்போ நமக்கே இந்த ஹைப் இருக்கு, சிஎஸ்கே எப்படி அவுட் புட் இருக்கும்னு. அப்போ யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு எவ்வளவு ஹைப் இருக்கும். அதுக்குதான் அதை தொடல. ஆட்டவா இல்ல விஷயம் டிஸ்க்ளைமர் சொல்லணும், வீடியோ ஓடுறப்ப சொல்லலாம். தெரியுது, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த பாவத்தை மன்னித்து அன்புடன் வரைக்கலம். ஹாய் guys, வெல்கம் பேக். இந்த வீக் வந்துட்டு ஒன் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க, ஐபிஎல் பேஸ்டா ஒரு மித்திக்கல் வாரியர் மாதிரி ஒரு அது பண்ணுங்க அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த வாட்டி பண்றாங்க. ஐபிஎல் டீம்ஸ் எல்லாரும் பிக் பண்ணிட்டு மித்திக்கல் வாரியர் கேரக்டர் டிசைன் மாதிரி பண்ணிருக்கோம் எல்லாரும். ஸோ யா, லெட் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, நோ எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப ஆப்வியஸா தான் இருக்க போகுது. ஏதாவது ஒரு ஃபேக்டர்ல அந்த டீம் மாதிரி தெரிஞ்சதுன்னா ஓகே. இது டிஸ்க்ளைமர் போட்டுருங்க, எந்த ஒரு டீமையும் புண்படுத்தும் நோக்கத்தில் வரையப்படவில்லை. ஸோ நான் வந்து ஆர்சிபி பிக் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நிறைய தம்ப்நெயில் எல்லாம் போட்டு பார்த்தேன், ஹாஃப் போஸ்ட் மாதிரி எல்லாம் பண்ணலான்ட்டு. இது கேரக்டர் டிசைனால ஃபுல் போஸ்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, அதனால ஃபுல் போஸ்ட்ல இறங்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஐபிஎல் இதுல அபார்ட் ஃப்ரம் பூட் கட்டான் இருக்கலாம், அந்த பேட் அந்த டைனமிக்கா இருக்கிறது சூப்பரா இருக்கு பாக்க. பாருங்க, வாவ், அதெல்லாம் ஒன்றும் கடைசியில வராது. இது வந்து நிறைய ஆப்வியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரியும். இது வந்து என்ன மாதிரி கேரக்டர்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. நடுவுல என்னங்க சங்கிலி எல்லாம் போட்டிருக்கீங்க, சங்கிலி கருப்புன்ற மாதிரி. பார்பேரியன்லாம் இல்ல, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படின்னு வரதுனால கொஞ்சம் இந்த ராயல் வைப் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு, why not let's put a king அப்படின்னு ஒரு கிங். எல்லாரும் டிஃபரண்ட் பாடி சேம் மைண்ட் போல இருக்கு. செம்மையா இருக்கு. இந்தியன் கிங்ஸ் அதெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படி ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து அத கொஞ்சம் டிசைன்ல உள்ள போட்டு கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணி கீழே வந்து அந்த கிரிக்கெட் இதுல கார்டு அந்த இது மாதிரி போட்டிருப்பாங்க. அதே டிசைன்ல ஒரு இதுவா காம்பனண்டா உள்ள பண்ணாங்க. பேக்ரவுண்ட் செமையா இருக்கு. அந்த ஆர்சிபில அவங்க அந்த கோல்ட் கலர்ல போட்டிருந்தாங்க கீழே இருக்க அந்த கார்டு. சோ அது வந்து நல்ல ஒரு பாப்பிங்கா இருந்துச்சு. சரி, அது எப்படியாவது உள்ள கொண்டு வந்த கையில அது என்னதுலாம் கேட்காதீங்க, அதான் கேட்க வந்தேன். இப்போ புசு புசுன்னு வேர்த்தா தொடச்சுக்கிறதுக்கு அது கை வச்சு கிரிக்கெட் விளையாடும் போது வேர்க்கும்ல, கலைச்சு போயிட்டு உள்ள ஆர்சிபி டாட்டூ. செம்ம, வாவ், ஃபேண்டாஸ்டிக். என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ மாடர்ன் பெயிண்டிங்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த அளவு மீனிங்ஃபுல்லாக இன்டெப்த்தாக இருக்கிற பெயிண்டிங்கை நான் பார்த்ததே இல்லை. சிம்பிளி சூப்பர். ஏதாவது பண்ணி ஆர்சிபி பிளாக் உள்ள என்ன பண்ணாலும் பிளாக் மட்டும் சூப்பரா இருக்கே, செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் டிசைன், டாட்டூ, ஓவராலா வெறித்தனமா இருக்கு. இங்க ஒரு டாட்டூ இருக்கு. டெம்பா. ஆமா, டெம்பா செஸ்ட்ல. ஆமா ஆமா. சோ ஆர்சிபி வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்கல்ல, அதனால இஸ் லைக் ஒன் அக்ரெசிவ் டைப் ஆஃப் ஒரு வாரியர். அந்த மாதிரி ரெண்டரிங்கும் சூப்பரா இருக்கு. நீங்க சிஎஸ்கேவோட அக்ரெசிவா பார்த்தது இல்லையே கொஞ்ச நேரத்துல. கால்ல இருக்க பேடல் அது ஒரு ரெண்டரிங் நல்லா இருக்கு, டெக்ஸ்சர் பண்ணாத பெல்ட்ல இருக்க அந்த லோகோ பாத்தீங்களா, அது இன்னும் செமையா இருக்கு. அக்ரெசிவ்னஸ் வந்து பாத்துக்கலாம். பேட்டில் எல்லாம் முள்ளு முள்ளா. நீங்க என்ன பண்ணீங்க? சேலஞ்ச் சீக்கிரம் நான் வந்து மும்பை இந்தியன்ஸ். மும்பை. இது வந்து எப்படின்னா, எனக்கு டைம் வந்து நிறைய நான் வந்து எடுத்துக்கல இது பண்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேல நான் முடிச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி.
நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுன்றதுக்காகவே நான் பண்ணேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் தான். நான் வந்து இது ஃபுல்லா வந்துட்டு இது டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நான் டைம் எடுத்து இப்ப யோசிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி எதனா ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி எதனா டைப் பண்ணி பண்ணா கொஞ்சம் ஒரு ஐடியா வந்திருக்கும். இது நான் வந்து ஒரு ப்ரெஷர்ல வந்து சரி இப்போ மதியத்துக்குள்ள முடிக்கணும்ன்ற ஒரு இதுல வந்து நான் பண்ணதுனால பண்ணுவோம் எப்படியோ ஒரு ஃப்ளோல போவோம், அது எப்படி அவுட்புட் வருதுன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது பார்க்கும்போது ஏதோ கான்செர்ட்ல மைக் பிடிச்சி பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படி மட்டும் நினைச்சிடறேன். ராக் பேண்ட் கிடையாது. நான் என்ன மாதிரி சூஸ் பண்ணனா வந்து இப்ப மும்பை அந்த பக்கம் பீச் காத்து அந்த மாதிரி ஒரு சூறாவளித்தனமா விளையாடக்கூடிய ஒரு டீம். ஆஹா வந்துட்டாயா வைப்ரேஷன். அந்த மாதிரி நான் விண்டு காத்து அந்த முடியெல்லாம் பறக்குது காத்துல பேட்ல வச்சு அடிக்கிறது பால் பவுலிங் போறது எல்லாம் வந்து அப்படியே மாதிரி பயங்கரமா அந்த விண்டோட கனெக்ட் பண்ணியே யோசிச்சு பண்ணேன். அந்த தீம் சூஸ் பண்ணேன். இது ஃபுல்லா முடிக்கும் போதும் அப்படிதான் இருக்கும். அது பொறுத்திருந்து பாருங்க. நான் வேற ஒண்ணு யோசிச்சிருந்தேன், கடல் தீம் மாதிரி எதுனா பண்ணலாம்னு யோசிச்சேன். ஃபுல்லா தண்ணியா இருக்கிற மாதிரி. சரி வேணாம், தண்ணியா அதாவது ஒர்க் எனக்கு அதிகமா இருக்குன்றனால தண்ணி அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்கலாம் வந்து நார்மல் பீப்புளே கிடையாது. அவங்கலாம் வெறித்தனமா காத்த விட ஸ்பீடா வந்து பேட்டிங் பண்ணக்கூடிய ஆட்கள். அதனால வந்து இந்த மாதிரி சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போயிடுவாங்கன்றீங்களா? ஐயோ கம்மனு, எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல. யாராவது பொழந்து போறாங்க கமெண்ட்ல போட்டு அங்க கரண்ட் மும்பை இந்தியன்ஸ்காரன் தான் கரண்ட புடிங்கி விட்டாங்க. நீங்க சொன்னோன்னு என்னவா இருந்திருக்கும்னா, யாராவது வந்துட போறான் கருத்தோட மோதுறான், கருத்தோட நீங்க கேட்டிருந்தீங்க சொல்லிருப்பேன். டீமோட பட்ட பேர் வந்து கடப்பாறை. நான் சொல்லிருப்பேன், நீங்க கடப்பாறையே யூஸ் பண்ணிருக்கலாம். கடப்பாறை யூஸ் பண்ணி யாரும் வாங்கி கட்டிட்டு போறது இல்ல, அவனுக்கு அத அப்படிதான் சொல்லுவாங்க கடப்பாறை டீம். அப்படியா? ஏன் அப்படி? யாராலையும் அடிக்க முடியாது. அப்ப நான் கடப்பாறையே போட்டுருப்பேன் போதுல, நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாம கத்தி போட்டேன் கடப்பாறை பதில. கடப்பாறை கீழே ஒரு பெரிய ஒரு மலை இருக்கிற மாதிரி போட்டு வெறித்தனமா இருக்கும். இவருக்கு மட்டும்தான் எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்றது, போன ஆட்டையை போட்டு போறது. இப்ப என்ன நான் சொல்றது, அதாவது அதான் நான் வந்து சரி முன்னாடியே சொல்லியிருந்தா கடப்பாறை போட்டிருப்பேன் கத்திக்கு பதில. சரி அது ஒண்ணு பிரச்சனை இல்ல. அதாவது எனக்கு டைம் சுத்தமா இல்ல. நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எனக்கு வந்து சிச்சுவேஷன் அந்த மாதிரி எனக்கு அமையல. உட்காந்து டைம் எடுத்து பண்ற மாதிரி இல்ல. அதனால சரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு மாதிரி அவசரமா பண்ணேன் நான். இது அதாவது நானே வந்து பண்றது எல்லாமே ட்ரெய்லரா தான் போகும். ஆனா என்னையே வந்து ஸ்பீடா பண்ண சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நான் பொறுமையா டைம் எடுத்து இதை ட்ரை பண்ணி சொதப்பி அப்புறம் அது ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ற ஒரு ஆளை ஒரேதான் வந்து மதியத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணி ஒரு கைய ஐயோ பாலு. இப்ப வந்து நான் வந்து பின்னாடி போயிட்டேன், நான் என்விரான்மெண்ட்டுக்கு போயிட்டேன். இது வந்து ஒரு மாதிரி மண்டை சூடு ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே வரல, போங்கடா டே அப்படின்னு. அதனால வந்து சரிப்பட்டு வராது, தம்பி இறக்கிடுவோம் களத்துல அப்படின்னு இறக்கிட்டேன் நானு. இத நான் மேட்ச் பண்றதுக்கு நான் பட்ட பாடு, அந்த வலி இருக்கே எனக்குதான் தெரியும். சூப்பரா இருக்கு ஆக்சுவலா டிசைன். இல்ல இல்ல எனக்கு என்னன்னா எதுவுமே டீடைல் பண்ணக்கூடாது, டக்குன்னு முடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், கையில டீடைல் பண்ணக்கூடாதுன்னா ஒரு பால வச்சு விட்டு ஒரு இது மாதிரி போட்டு விட்டுறலாம். அப்புறம் காலு ஃபுல்லா வரைய முடிய டைம் இல்ல, கால் வரைய ஃபுல்லா புகையா போட்டுடலாம். அதனாலதான் நான் காத்து தீமையை உள்ள கொண்டு வந்தேன். தண்ணி வச்சோம்னா ரொம்ப கஷ்டம். அது நான் போய் தண்ணியை போய் நான் டெவலப் பண்றது. அதனால ஸ்டேடியம்குள்ள தண்ணி வராது, சோ காத்து ஸ்டேடியம் போட்டுடலாம், நொறுக்கி விட்டுறலாம்னு சொல்லி நொறுக்கி விட்டுட்டேன். அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க ஏன் என்னோட டிராயிங் படிக்க இருக்கிற கதை. நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா சரியா பண்ணீங்களா தெரியல, ஆனா ஃபேஸ் கட் வந்து ரோஹித் மாதிரி வந்துருச்சு. ஐயோ பரவாயில்ல, ரோஹித் மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல, வேற யாரும் மாதிரிதான் இருந்துடக்கூடாது.
ஒரு டீம் பேர் ஒண்ணு வச்சு ஆளை மாத்தி போட்டு அதுக்கு ஒரு கலவரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆர்மர் உண்மையிலேயே செமையா இருக்கு. பேலன்ஸ் பிட்வீன் கோல்ட் அண்ட் ப்ளூ அதுவுமே நல்லா கலர்ஸும் எக்ஸாக்ட் கலர்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த கோல்டு நீங்க லைன் மாதிரி கொடுத்துருக்கீங்களா? மும்பை அப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்கு. ஜெஸ்ஸி மாதிரியே இருக்கு. நான் அப்படிதான் யோசிச்சேன். அவங்க போட்டிருக்க ஜெர்சி மாதிரியும் இருக்கணும், அது வந்து வாரியர் தீம்லயும் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்ன்றதுனாலதான் அப்படியே டைரக்டா ஃபுல்லாவே கண்டெம்பரரி அப்புறம் அந்த அந்த மெத்தாலஜிக்கு அந்த வாரியர் ஸ்டைல் எல்லாம் சேர்த்து வச்சு ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். ஐ திங்க் உங்களுக்கு அந்த ஸ்டேடியம் போட்டனால அந்த கிரிக்கெட் வைபும் வருது கொஞ்சம். அப்புறம் பேட் கூட வந்து பாதி பேட்டும் பாதி வந்துட்டு வால் கொஞ்சம் டிசைன் பண்ணிருப்பேன் நானா. அதுல கூட அந்த லோகோ இருக்கும், மும்பை இந்தியன்ஸோட லோகோ. அது நல்லா இருக்கு அந்த கத்தியில அந்த லோகோ. எனக்கு டிராகன் பூஸ்டர்ல வரும். டிராகனே வெளியே அங்க இருக்கிறத இங்க இருக்கிறத கத்தியில மிக்ஸ் பண்ணலாம். அப்பதான் மேட்ச் சிக்ஸா போகும். ஆமா, அதை டூப்ளிகேட் பண்ணி தான் வச்சாங்க கொண்டு வந்து. அதாவது என்னோட வீடியோல வந்து எப்படி ஈஸியா டிராயிங் பண்ணலாம், ஒரு சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள், என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இப்படி வந்து ஒரு மினிமலிஸ்டிக்கா போகலாம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, கை வலிக்க கூடாது, கால் வலிக்க கூடாது, இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்து அழகா மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆமா, புகை போடணும் அப்படி இப்படி பண்ணாலே இந்த டிராயிங்ஸ்ல கைய வந்து பாக்கெட்ல வச்ச மாதிரி போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி அக்கா வித்தியாசம். சீரியஸா அதை யோசிச்சே பண்ணேன். ரொம்ப டைம் எடுக்குது, கால்லாம் வரைய முடியாது, கையெல்லாம் கஷ்டம். இன்னும் சாயந்தரம் ஆயிடும். போடுறா பாலு புகைய பறக்கணும், அப்படியே புழுதி பறக்கணும் போட்டு விட்டேன் நானு. தேங்க்யூ. அடுத்து ராஜேஷ் ப்ரோ. எல்லா இடத்துலயும் என்னோட இதுல இருந்து ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்கு. சோல் வாயில இருந்து போது இதுலயும் அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா என்ன டெல்லி கேபிட்டல்ஸுக்கு மட்டும் ரெசம்பிளன்ஸ் இருக்காது. சொல்லிட்டா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ங்களா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. சோ அதனால எடுத்த உடனே வாரியர்னு சொன்னதுனால நான் வந்து ஃபுல் ஆர்மர் இல்லாம இப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இது வந்து ரொம்ப ரிவீல் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து வேற போஸ்ட் மாத்திட்டு இருக்கேன். அது நல்லாதான் போயிருந்துச்சு. நடுவுல சரி வேண்டாம், கொஞ்சம் இதுவ ஸ்டைலா காட்டலாம் மாசா அப்படின்னு போட்டு விளையாடி இருக்காரு உள்ள. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நான் சரி வேற என்ன இருக்கும் அப்படின்னு நான் வாரியர் சர்ச் பண்ண சொல்ல எனக்கு டக்குன்னு சோலோ லெவலிங்ல இக்ரீஸ் வரும் பாத்தீங்களா, எனக்கு அது ஞாபகம் வந்துச்சா. ஏன்னா எனக்கு அந்த போஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஸ்டைலா முடிச்சு அவன் நடந்து வருவான் அந்த ஸ்குவாட்ல. சோ அந்த ஒரு போஸ் மாதிரி வச்சு இந்த தீம் கொண்டு வந்து நம்ம ஒரு ஸ்டைல் பண்ணலாம். தீம் வந்து என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் அந்த லோகோல வந்து அந்த ஈகிள் இருந்துச்சு. சோ மோஸ்ட்லி அந்த ஈகிளை பேஸ் பண்ணி தான் பண்ணிருப்பேன். அந்த ஆர்மர்லாம் அந்த விங்ஸ் வர மாதிரி வச்சுட்டு அங்கங்க அந்த சிம்பிள் லோகோ மாதிரி கொடுத்துருப்பேன். கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். சரி செம்மையா இருக்கு. எனக்கு வந்து ஃபுல்ஸும் ரிவ்யூ பண்ணணும்னு எதுவும் ஆகல. ஏன்னா வந்து அந்த வாரியர்ன்றதுனால அந்த ஆர்மர் எல்லாம் போட்டு ஃபுல் கவரோட இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அப்பதான் ஈஸியா முடிக்க முடியும். அந்த பிளேயரே உள்ள இருந்தாலும் அவன் தானே தெரிய மறைச்சிட்டு போட்டு அந்த லோகோ யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். இன்டைரக்டா காமிச்சிருப்பேன் எல்லாத்தையுமே. அந்த கிங்கோட அந்த கிரீடத்துல சன்னு மாதிரி ஒண்ணு. சோ இதுலயே சன்னு வந்து நான் பின்னாடி போடலான்னு இருந்தேன். எதுக்கு வேஸ்டா பின்னாடி போட்டு சரி சன்னு இங்கே காமிச்சிடலாம் அப்படின்னு நீங்க காமிச்சிட்டேன். கிளாத் வந்து நான் இது சர்ச் பண்ணேன், அவங்களோட ஜெர்சி சர்ச் பண்ணேன். ஜெர்சி எப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்னு பார்த்து சரி அது மட்டும் தான் பார்த்த உடனே தெரியும். அவங்க ஜெர்சி அந்த ஜெர்சி வந்து கான்செப்ட் வர மாதிரி கொடுத்துருந்தேன். சன்ரைசர்ஸ் பேட்டர்ன்லாம் போட்டிருக்கீங்களே இல்லைன்னா தெரியாது. எனக்கு ஆர்மர் தான் ரொம்ப இதுவாயிடுச்சு. ஏன்னா நான் வந்து மெட்டல் மாதிரி இது வரையும் அவ்வளவா ட்ரை பண்ணது இல்லை. ஏன்னா அங்கதான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இது வேற ஆரஞ்சு கலர்ல இருக்கணும் ஒரு இதுல அப்படி இப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தேன். அதுவும் ஒரு பார்ட்டா பினிஷ் பண்ணிட்டு போனேன். எடுத்த உடனே ஃபுல்லா போட்டோவா நானும் ஒரு இதுவா பினிஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபேஸ் வரையும் போனேன். அந்த சென்டர்ல இருக்குது ஈகிள் மாதிரி சிம்பிளா. ஆமா. சோ வெப்பன் வந்து என்ன தரலாம் அப்படின்னு ஒரு இதுல இருந்தேன். வேணாம் பேட்டே கொடுத்துடலாம் கையில பேட்டே கொடுத்துறேன். பேட்டுக்கு எந்த இதுவுமே தரல, உட்லயே கொடுத்துற மாதிரி ஸ்ட்ரக்சர். ஃபேஸ் ரிசம்பிள்ஸ் வந்து நான் எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். கேப்டன் இஷன் கிஷானா அது ஒரு நேம் வருது என்ன தெரியல. அந்த ரிசம்பிள்ஸ் தரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் கட் மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி மட்டும் போகட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்து இத வார்ம் கலரா இருந்துச்சா ஃபுல்லாவே வார்மா கொடுத்தா எப்படின்றதுக்காக ஒரு ஐஸ் இதுல நடக்கிற மாதிரி கொடுத்துட்டு சோ எதுக்குமே தயாரா இருக்க மாதிரி ஒரு போகலாம் அப்படின்ற ஒரு இதுல ரிஃப்ளெக்ஷன்லாம் போட்டு
சூப்பர் சூப்பர். மெயினா ஹெல்மெட் ப்ரோ செம்மையா இருக்கு. ஹெல்மெட் அந்த ஆர்மர் கூட ஹெல்மெட்லயே ஒரு டீமை கேப்சர் பண்ணிட்டாரு. ஆர்மரோட அந்த டோர்ஸோ ரெண்டரிங்குமே நல்லா இருக்கு. மெட்டல் ரெண்டரிங் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கு. எனக்கு அதுதான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு, எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா இந்த பக்கம் அந்த சால் பார்க்கறது வந்து நான் கொஞ்சம் ரிஃப்ளெக்டும் காட்டணும், ஆர்மரும் இதுவாகணும், அந்த இதுவும் காட்டணும். எனக்கு அது எப்படி பண்ணறதுன்னு தெரியலையா. சரி பண்ணிருக்கீங்க. செம்மையா இருக்கு, சூப்பர். அதே மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அந்த நம்ம டீமோட பேரை வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஃபன் ஸ்டைல்லயே கொஞ்சம் கிரியேட் பண்ணி பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கலாம். டைம் இல்ல. நான் மென்ஷன் பண்ண என்ன இருந்தாலும் டைரக்டா எதையுமே மென்ஷன் பண்ண வேண்டாம், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இல்ல நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல சீரியஸாவே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. great one. Yes, the most weighted CSK SMK SMK CSK SMK. இல்ல இப்போ நமக்கே இந்த ஹைப் இருக்கு, CSK எப்படி அவுட்புட் இருக்கும்னு. அப்போ யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு எவ்வளவு ஹைப் இருக்கும். அதுக்குதான் அதை தொடல. அடவா ஏதோ தைரியத்துல எடுத்ததுக்கு அப்புறம் தான் சரி பாப்போம், இறக்கி விடுங்க தம்பிய. நான் எடுத்த டீம் வந்து CSK சென்னை சூப்பர் தான் யூஸ் பண்ண போறேங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் மித்திக் வாரியர்னு நான் மித்தாலஜி யோசிச்சது வந்து ஜாப்பனீஸ் இல்லைன்னா இஜிப்சியன் போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசி. பட் கடைசியில் ஃபிக்ஸ் ஆனது இஜிப்சியன் மித்தாலஜி தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா கிங்குனா எனக்கு தெரிஞ்சு ஈஜிப்ட் கிங் மாதிரி வேற யாருமே பெருசா ராயலா தெரிய மாட்டாங்க. ஸோ இந்த கிங்கு அந்த இதுக்காகவே இஜிப்சியன் மித்தாலஜி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த லைவ் வந்து அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி போட்டது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டைல்ல ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். பட் ஒரு மாதிரிதான் வந்திருக்கு, பாருங்க அவ்வளவுதான். லைக் ஒரு ஐடியா தான் மைண்ட்ல இருந்தது, நிறைய எக்ஸ்ப்ளோர் எல்லாம் போல. அந்த ஐடியாவை கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். ஒரே ஒரு ஐடியா, இதே போஸ்ட் தான், அதை வேற எப்படிலாம் காட்டலாம்னு முயற்சி பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். வாவ், எஸ்பிடில வர டாக் ரேஞ்சர் மாதிரி மிரட்டி விடுறீங்களே. அந்த இது வந்ததே எஜிப்ட் ஆயிடுது, நல்லா தெரியாது. அந்த ஹெட் ஆர்மர் போட்டோனே அந்த இன்ஜின் வைப் வந்து அந்த ரிங் அந்த இது yellow கொஞ்சம் டீசாச்சுரேட் பண்ணி இது பண்ணிட்டேன். மோஸ்டா அந்த கலர் ரேஞ்சுக்குள்ளதான் இருந்தேன். தெரியல, பார்க்க அந்த டீமோட கலர்ஸ் மாதிரி தான் தெரிகிறானே. செம்மையா இருக்குப்பா. அது வந்து ஹேரா இல்ல பார்ட் ஆஃப் தி ஆர்மரா? ஹெட்ல போட்டிருக்கதோட பார்ட் தான். துணி அது தலையில. வாவ், glowing ball. பால் இல்ல, ஆனா பவர். ஆனா அதாங்க பால். மெட்டல் ரெண்டரிங்லாம் வயல். சிங்கத்தோட ரெண்டர் அப்போ பாப்பி ரெண்டரிங்லாம் மரட்டி விட்டுருக்காரு. ஜாக்கி சான்ல வர காத்தவராய மாதிரி இருக்கான் அந்த சிங்கம் லைட் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல பாக்கும்போது செம்மையா இருக்கு. என்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், கடைசியில சரி என்ன வருதோ அதை முடி போட்டு என்னத்தையோ பண்ணி முடிச்சிட்டேன். நானுமே கையில பேட் தான் போடலாம்னு பார்த்தேன் ஸ்டார்டிங்ல, ரொம்ப இதுவா இருந்தது. இது லயன் வந்து அந்த ஸ்மோக்னால ஒயிட்டா இருக்கா இல்ல அது ஓல்டான சிங்கமா? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? நல்லாதான் இருக்குது. அதுவும் நான் ஜஸ்ட் அது ஒரு சமனிங் மாதிரி கலண்ட் சீக்வென்ஸ்யா அடிங்க கிஃப்ட். வாவ், செம்மையா இருக்கு. இதுதான் ஃபைனல். Bravo, bravo. Wow. செம்மையா இருக்கு. ஃபைனல் அந்த லைட் போட்டுங்க பாத்தியா, அதான் செமையா இருக்கு. இந்த சிங்கத்தை கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு ஸ்டேடியம்ல நிக்க வச்சிருக்கலாம், வெறித்தனமா இருந்திருக்கும். இது பண்ணும் போது அதான் என்ன தெரிஞ்சதுன்னா, லைக் மோக்கோட இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி ரெண்டர் பண்றது. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. கரெக்டரிங் நல்லா இருக்கு. அந்த ஐ அந்த இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த லைட்டிங் இன்னும் பயங்கரமா இருக்கு. நான் இவனுக்கு ஐ போட்டிருக்க மாட்டேன்,
அந்த ஐயா வந்துதான் இங்க க்ளோ மாதிரி கொடுத்துருக்கு. அங்க ஆ, போயிட்டு அவனுக்குமே ஐயா பாருங்க. அவ்வளவுதான். சூப்பர் அருமை. மிரட்டல். அடுத்து யாதவ் ப்ரோ ரெடியா இருக்கு. இல்ல விஷயம் டிஸ்க்ளைமர் சொல்லணும். வீடியோ ஓடுறப்ப சொல்லலாம். சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். என்ன டிஸ்க்ளைமர்னா, நான் ஐபிஎல் பாக்குறது இல்ல. நானும் பாக்குறேன். So, இந்த கேரக்டருமே வந்து எந்த அளவுக்கு எனக்கு கொடுத்த டாபிக் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், நான் எடுத்துக்கிற டாபிக். ஆனா அது எந்த அளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ், அது கலரும் அந்த மாதிரி இருக்காது. பட் எல்லாமே டைரக்டா இல்லாம ரொம்ப இன்டைரக்டா தான் எடுத்திருப்பேன். டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேன்ஸ் மன்னிச்சுக்கோங்க. இல்ல, இவர் சொன்னது வந்து எங்களோட எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். ஆமா. அவருக்கு மட்டும் இல்ல. வரைக்கும் அது அப்படி உள்ள. இது ஒரு நகைச்சுவையான ஒரு வீடியோ, நகைச்சுவையா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இது ஒண்ணு வேற பாருங்களா, ஒரு டைலாக் ஒண்ணு தெரியுது, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த பாவத்தை மன்னிச்சிடுங்க. அது மாதிரி நினைச்சு மன்னிச்சு விட்டுருக்கேன். டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகே நிறைய போசஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸ்டார்டிங்ல. பட் நம்ம வந்து ஸ்டாட்டிக் போஸா இருந்தாதான் டிசைன் தெரியும் அப்படின்ட்டு முடிவு எடுத்ததால அதுல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். ஸ்டாட்டிக்லயே இதுதான் சில்வெட்டா இருக்க போகுதுன்றத லாக் பண்ணிட்டேன். அதுலயே உள்ள அந்த ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து வாரியரா மெய்ஜா இல்ல இதுவா என்ன கேரக்டரா போடுறதுன்னே தெரியல. சரி அப்படியே ஃப்ளோல போலாம் அப்படின்னு போயிட்டு என்ன வந்திருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. தமிழ் சூப்பரா இருக்கு ப்ரோ, எல்லாமே சூப்பரா இருக்கு. பின்னாடி அதான் டைகர்ஸ், 3 டைகர்ஸ் லோகோல இருந்தது அந்த 3 டைகரு. சரி அது எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பண்ணேன். இது ஸ்டார்ட் பண்ணதே வந்து முன்னாடி நேற்று ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஹாஃப் டே தான் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டே வந்து நைட்டு தான் ஆரம்பிச்சேன். நைட்டு 2:30 மணி வரைக்கும் பண்ணிட்டு லைன் ஆர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலர் போட்டு எவ்வளவு வேகமா பிடிக்கும்போ அவ்வளவு வேகமா முடிச்சு விட்டேன். அவ்வளவுதான். லைட்டா ஒரு ட்ரைபல் ஃபீல் வருது அந்த ஹெட்ல இருக்க ஹெல்மெட். மித்துன்றதால இது போட்டேன். ஹெல்மெட் இல்ல, செமையா இருக்கு. அந்த யாழி இதெல்லாம் இருக்கும்ல நம்ம இந்தியன் டெம்பிள்ல ஸ்கல்ப்சர்ஸ், அந்த சைடுல வந்து புலியோட மாஸ்க் போட்டேன். ஒன் ஆஃப் தி ரிசம்பிளன்ஸ் புலி. கலரு ரெட் ப்ளூ அது வந்துச்சா, அவ்வளவுதான். செமையா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. அந்த வெப்பனுமே சூப்பரா இருக்கு. கடைசியா லேண்ட் ஆனது வந்து ஒரு ஸ்டேஜ் கேரக்டர் மாதிரி லேண்ட் ஆச்சு. 2-in-1 வெப்பனா? 2-in-1 சொல்லலாம். புளியை விடத்தான் இல்ல. க்ளோயிங் டைகர்ஸ். ஸ்பிரிட், அனிமல் ஸ்பிரிட் கண்ட்ரோல் புலியோட. சூப்பர், வெறித்தனமா இருக்கு. கலர்ஸ் செம்மையா இருக்கு. ரொம்ப பளிச்சுன்னு இல்லாம அந்த ரெட்ரோ ஏன்ஷியன் ஃபீல் வருது. ரெட்ரோ ரெண்டரிங் எல்லாமே சூப்பர். டாட்டூலாம் எங்க போட்டுருக்கீங்க? டாட்டூ அதெல்லாம் கைக்கு வந்து போடுறதுதான். இவர் வந்து இந்த டைகர் யூஸ் பண்ணதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கிரியேட்டிவா சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த கையில வச்சிருக்க அந்த வெப்பன், அந்த கையில இருக்க அந்த மெட்டலுக்கு ஒரு ரெண்டரிங் வந்திருக்கு பாருங்க, அதுதான் சேவையா இருக்கு. இந்த கோல்ட் ரெட் மாதிரி வேற மாதிரி கையில இருக்கிற அந்த செவப்புல ரெட் பண்ணுவோம். அதான் எனக்கு ஈஸா ஞாபகம். ஆசம் ஆசம். ஈஸாவும் அப்படிதான், ஒரே ஒரு வெப்பன் வச்சிருப்பான், அந்த ரிப்பன் வரும். ஈஸா நீசான்னு ஒரு அனிமே இருக்கு பாருங்க. சாரி எனக்கு தெரியல. ஒரு மாதிரி சைனீஸ் அனிமி, கருக்கா பல்லு மாதிரி வச்சுக்கிட்டு நீசா சின்ன பையன் மாதிரி இருப்பான். அந்த 3D அனிமேஷன். 3D அனிமேஷன் நீசா. நிசுகான் தானே அது? நிசாங்கா நீசா NEZH. அந்த ரிப்பன் அப்படி இருக்கு. ஏன்னா அவங்க இதுல அப்படிதான் அந்த ரிப்பன் வரும். வெப்பனுமே அப்படிதான் வச்சிருப்பான் கால்ல. எனக்கு அந்த ஹெல்மெட் இது பிடிச்சிருக்கு. அந்த ஹெட் ஆர்மர் மாஸ்க் மாதிரி சூப்பர் கைஸ். சூப்பர். எல்லாருமே செம்மையா பண்ணிருக்கோம் இந்த சேலஞ்ச. கோஆர்டினேட்டடா பண்ணிருக்கோம் இந்த வாட்டி எல்லாருமே கிட்டத்தட்ட வரும். நிறைய கலர்ஸ் இருக்கு. அந்த கலர் தீம் வச்சு போனது வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. இல்லனா நம்ம யூசுவலா பண்ணும்போது எப்படி இருக்கும்னா எல்லாருமே மோஸ்ட்லி சேம் கலர் டோனை சூஸ் பண்ணி போறது, ஒரே ஸ்டைலே ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி நிறைய இது பண்ணிருக்கோம். ஆனா இது வந்து கலர் தான் இதுல வந்து முக்கியமானதே. டீமை விட இந்த கலர் கீழ பண்ணணும், போவே கூடாது. இந்த கலர் வச்சு இதே கலர் பிக்ஸ் ஆயிட்டு இந்த கலரை வச்சே கேரக்டர் முடிச்சிடணும்டா அப்படின்ற ஒரு வேற எதுவுமே யோசிக்க முடியல. ஆனா இந்த வாட்டி சேலஞ்ச் வந்து நிஜமாவே சேலஞ்ச் தான். தொடங்குறது எங்க முடிக்கிறது. ஆமா, நான் பண்ண சொல்ல எங்க கலர் மாத்தி பண்ற போறேன்ட்டு அந்த ஜெஸ்ஸி லோகோ எடுத்து அதுல இருந்து கலர் பேலட் 4 கலர் கலரை பார்த்துட்டு நீங்க எப்படி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஓகே, உங்களுக்கு டாப் ஃபேவரட் கிரிக்கெட் டீம் ஆர் டாப் ஃபேவரட் ஆர்ட் ஒர்க் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க.
கேட்க மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆமா. சேலஞ்ச் சொன்னாங்க கொஞ்சம் பார்ப்போம். So, வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. We'll do it for the நான் next சொல்றது one. இந்த வடிவேல் டயலாக் ஒன்று வரும் பாத்தீங்களா, இவன் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியும் இவனால முடியுமா மாதிரி யோசிச்சு சொல்லுங்க. Until next time, bye guys. அன்புடன் வரைக்கலம். arigato.